ஹாய் காய்ஸ். நேற்று நம்ம கிளினிக்கல் எம்ப்ரியாலஜி ஆஃப் இன்னர் இயரை பற்றி பார்த்தோம். இன்றைக்கி வந்து கிளினிக்கல் எம்ப்ரியாலஜி ஆஃப் த எக்ஸ்டர்னல் அண்ட் த மிடில் இயரை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபெரஞ்சியல் ஆர்ச்சஸை பற்றி பார்க்க போகிறோம். மொத்தம் வந்து நமக்கு எத்தனை 6 ஃபெரஞ்சியல் ஆர்ச்சஸ் இருக்குது. அதில் வந்து 5th ஆர்ச் வந்து எப்போயுமே ரிக்ரஸ் ஆகி டிஸப்பியர் ஆகிடும். ஸோ நமக்கு வந்து 1 2 3 4 6 மட்டும்தான் இருக்கும். சார்ஜுமேவும் எக்டோடர்மல் லைனிங் வந்து அவுட் சைடாக இருக்கும், எண்டோடர்மல் லைனிங் வந்து இன்சைடாக இருக்கும். நடுவில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மீசோடர்ம் இருக்கும். சரி, இந்த எக்டோடர்மல் லைனிங்லேயும் நமக்கு வந்து கிளெஃப்ட் அப்படின்னு இருக்கும். கிளெஃப்ட் அப்படிங்கிறது தமிழில் பிளவு அப்படின்னு சொல்லுவாங்க. கிளெஃப்ட் அப்படிங்கிறது எக்டோடர்மல் லேயரில் தான் இருக்கும். அதே மாதிரி நமக்கு வந்து பவுச், அதான் பவுச்னால் ஒரு பை மாதிரி. ஸோ நம்ம வந்து பவுச் வந்து நமக்கு வந்து எப்பயுமே எண்டோடர்மலில் தான் இருக்கும். ஸோ நமக்கு வந்து எக்டோடர்மல் கிளெஃப்டாக இருக்கும், எண்டோடர்மல் வந்து நமக்கு வந்து பவுச்சாக தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எனி ஸ்ட்ரக்சர் டெவலப்பிங் ஃப்ரம் பவுச்னா எண்டோடர்ம், கிளெஃப்ட்னா எக்டோடர்ம், ஆர்ச்னா மீசோடர்ம். அடுத்து நம்ம பார்க்க போகிறோம்னா பின்னா எப்படி டெவலப் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து முக்கியமாக எங்கேருந்து ஃபார்ம் ஆக ஸ்டார்ட் பண்ணோன்னா அரவுண்டு ஃபஸ்ட்டு கிளெஃப்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஃப்ரம் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஆர்ச்சு, ஆமாம், ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஆர்ச்சில் இருந்து அதுலேயும் 6 மீசோடர்மல் திக்கனிங்ஸ் வந்து இருக்கும். இந்த 6 மீசோடர்மல் திக்கனிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஹிலக்ஸ் ஆஃப் ஹிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹிலக்ஸ் ஆஃப் ஹிஸ் வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஆர்ச்சில் இருந்து ஃபார்ம் ஆகுது. முக்கியமாக ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஆர்ச்சிலேருந்து ஃபார்ம் ஆகி ஃபியூஸ் பண்ணி இது வந்து ஒரு ஃப்ரேம் ஆஃப் கார்டிலேஜ் கால்டஸ் த பின்னா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பின்னா வந்து முக்கியமாக கார்டிலேஜ். ஆமாம், அதனால தான் நமக்கு வந்து இந்த எப்போ இருந்தாலும் நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம்ல, அந்த போனு கார்டிலேஜஸ் எல்லாம் மேக்ஸிமம் மீசோடர்ம்லேருந்து தான் வரும். ஸோ அதையும் நான் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரைகஸ் அண்ட் த அசெண்டிங் கியூரா ஆஃப் த ஹிலெக்ஸ் டெவலப் ஃப்ரம் த ஃபஸ்ட் ஆர்ச், ரெஸ்ட் ஆஃப் த பின்னா டெவலப்ஸ் ஃப்ரம் த செகண்ட் ஆர்ச். நம்ம கொஸ்டின் ஏற்கனவே இதை பற்றி கேட்டிருக்காங்க. ட்ரைகஸ் வந்து ஃபஸ்ட் ஆர்ச்சிலேருந்து டெவலப் ஆகுமா, செகண்ட் ஆர்ச்சிலேருந்து டெவலப் ஆகுமான்னு ஏற்கனவே ஒரு பிஐக்கு வந்துருக்கு இதை பற்றி. ஸோ நமக்கு வந்து ஃபஸ்ட் ஆர்ச்சிலேருந்து தான் வருது. அடுத்து ஃபஸ்ட் ஆர்ச்சில் வேறு என்ன பின்னாலேருந்து டெவலப் ஆகுது, அசெண்டிங் கியூரஸ் ஆஃப் த ஹிலெக்ஸ் வந்து டெவலப் ஆகுது. அடுத்து டெவலப்மெண்டல் அப்நார்மாலிட்டிஸ் வந்து பார்ப்போம். நீங்களே சொல்லலாம், 2 ஸ்ட்ரக்சர் ஃபியூஸ் ஆக போது எங்கே நமக்கு அப்நார்மாலிட்டி வரும்? ரெண்டுக்கும் காமனான ஒரு பாயிண்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ட்ரேகஸ் தான். முக்கியமாக ப்ரீ ஆரிக்குலர் சைனஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எனி ஃபியூஷன் டிஃபெக்ட் ஆஃப் த ஆரிக்குலர் டியூபர்கிள் ஆர் த ஹிலெக்ஸ் ஆஃப் ஹிஸ் கேன் காஸ் ஃபார்மேஷன் ஆஃப் சைனஸ், மோஸ்ட் காமன்லி ஃபவுண்ட் ஜஸ்ட் அபவ் த ட்ரைகஸ் ஆன்டீரியர்லி. மோஸ்ட் காமன் சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட் த ரூட் ஆஃப் ஹிலெக்ஸ். ஸோ நம்ம இதில் முக்கியமான பாயிண்ட் இன்னும் என்னென்னா, ஆரிக்குலர் டியூபர்கிள்ஸ் அப்படின்னா ஹிலெக்ஸ் ஆஃப் ஹிஸ் அப்படின்னு சொல்லலாம். இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ப்ரீ ஆரிக்குலர் டேக்ஸை பற்றி அடுத்து பார்க்க போகிறோம். இது வந்து அசசரி அப்பண்டேஜஸ் இன் கேஸ் ஆஃப் டிஃபெக்ட் ஆஃப் ஹிலெக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அனாஷியா அப்படிங்கிறது டோட்டல் ஆப்சண்ட் ஆஃப் பின்னா. மைக்ரோஷியா அப்படிங்கிறது டெவலப் ஆகிருக்கும், ஆனால் ஸ்மால் சைஸ் பின்னாவாக இருக்கும். இந்த கேசஸில் நமக்கு வந்து ஹியரிங் ரீஹேபிலிட்டேஷன் வந்து பண்ணணும் அப்படின்னா நம்மளால் நார்மலான ஹியரிங் எய்டு வந்து நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. நார்மலான ஹியரிங் எய்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சிஐசி, கம்ப்ளீட்லி இன் கெனாலு, அடுத்து இந்த கெனால் ஐடிசி, அடுத்து இந்த இயர் ஐடிஇ, அடுத்து ரிசீவர் இன் கெனால் ஆர்ஐசி, பிஹைண்ட் த இயர் பிடிஇ, இப்படின்னு நிறைய ஹியரிங் எய்ட்ஸ் இருக்குது. இது ஃபுல்லாகவே நமக்கு வந்து பின்னாவோட ஹெல்ப்பில் ஆங்கர் ஆகி நிற்கும். ஆனால் நமக்கு இங்கே வந்து மைக்ரோஷியா அனாஷியா இருக்கனால நம்மளால் பின்னா ஆங்கரிங் வந்து நம்மளால் கொடுக்க முடியாது. ஸோ நம்ம போன் ஆங்கர்டு ஹியரிங் எய்டு வந்து யூஸ் பண்ணுவோம். பாஹா அப்படின்னு சொல்லுவாங்க. பாஹா அப்படின்னு யாருக்கா ஜாப்பனீஸ் தெரிஞ்சால் தப்பாக நினச்சிக்காதீங்க. பாஹா அப்படிங்கிறது போன் ஆங்கர்டு ஹியரிங் எய்டு. முக்கியமாக நீங்கள் இதையும் காக்லியர் இம்ப்ளான்ட்டையும் ஒரு இமேஜ் பார்த்துக்கோங்க. நான் இங்கே ரெஃபரன்ஸுக்கு கொடுக்குறேன். காக்லியர் இம்ப்ளான்ட் வந்து வேறு, இதில் போன் ஆங்கர்டு ஹியரிங் எய்டு வந்து வேறு. முக்கியமாக இது வந்து இமேஜ் பேஸ்ட் கொஸ்டின்ஸில் நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகலாம். அதனால் அந்த முக்கியமான அந்த இமேஜை மட்டும் பார்த்துக்கோங்க. சரி, இப்போ பின்னா இல்லை, நம்ம என்ன பண்ண அப்படிங்கிறதுக்கு அதுக்கும் நமக்கு வந்து சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் இருக்குது. அது எப்போ? முக்கியமாக அனாஷியா மைக்ரோஷியா வந்து நமக்கு வந்து ஒரு எம்ப்ரியாலஜிக்கல்னால நமக்கு வந்து நியூ பார்னில் பார்க்கலாம். அவங்களுக்கு அதை எப்போ சரி பண்ணலாம் அப்படின்னா 6 to 7 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அவங்களால சரி பண்ண முடியும். ஏன்னா நம்ம வந்து ரிப் கார்டிலேஜ்லேருந்து தான் நம்ம வந்து கார்டிலேஜ் எடுத்து ஓட்டோபிளாஸ்டி மூலமாக நம்ம வந்து என்ன பண்ணுறோம்,
பின்னா கார்டிலேஜ் ஃப்ரேம் ஒர்க் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நம்ம வந்து பின்னாவை வந்து பின்னா மாதிரி நம்ம வந்து ஒரு ஃப்ரேம் பண்ணி நம்ம வைக்கிறோம். இது முக்கியமாக ஏன்னா நமக்கு வந்து ரிப் கார்டிலேஜஸ் வந்து ஃபுல்லாக எப்போ முடியும், டெவலப் ஆகி முடியும்னா 6 to 7 இயர்ஸ் தான் முடியும். ஸோ அது பிறகு எடுத்தால் தான் நமக்கு வந்து நல்லது. ஸோ நமக்கு வந்து 6 to 7 இயர்ஸ் பிறகு சைல்டு ரீச் ஆன பிறகு இந்த ஓட்டோபிளாஸ்டி இல்லை பிளாஸ்டி வந்து நம்ம பண்ணுறது நல்லது. இந்த கார்டிலேஜ் யூஸ்டு ஃபார் இம்ப்ளான்டேஷன் அப்படின்னா ஆட்டோலோகஸ் ரிப் கார்டிலேஜ். ஆட்டோலகஸ்னால் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். நம்ம அந்த சேம் இண்டிவிஜுவல் உடம்புல இருந்து எடுக்கக்கூடிய செல்லார் டிஷ்யூவை தான் நம்ம வந்து ஆட்டோலகஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்னல் ஆடிட்ரி கெனால் வந்து எப்படி டெவலப் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இது வந்து முக்கியமான சாப்டர். நமக்கு ஃபஸ்ட் ஆர்ச்சோட ஃபஸ்ட் கிளெஃப்ட் என்ன ஆகும்னா மீடியலாக க்ரோத் ஆகிட்டு போகும். இது வந்து நமக்கு வந்து எக்ஸ்டர்னல் ஆடிட்ரி கெனாலாக வந்து ஃபார்ம் ஆகும். நமக்கு வந்து எக்ஸ்டர்னல் ஆடிட்ரி கெனால் வந்து டிவைடட் இன்டு 2, கார்டிலேஜினஸ் பார்ட் அண்ட் த போனி பார்ட். கார்டிலேஜினஸ் பார்ட் வந்து ப்ரெசன்ட் அட் த பர்த், போனி பார்ட் வந்து நாட் கம்ப்ளீட்லி டெவலப்ட் அட் பர்த் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து எக்ஸ்டர்னல் ஆடிட்ரி மியாட்டஸ். எக்ஸ்டர்னல் ஆடிட்ரி மியாட்டஸ் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலாக அது வந்து ஸ்கல்லில் இருக்க இது ஓப்பனிங் தான். இது பார்த்தீங்கன்னா நமக்கு முக்கியமாக போனி தான். போனியாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு என்னது, எதுலேருந்து டெவலப் ஆகும், ஃபஸ்ட் ஆர்ச்சிலேருந்து தான் டெவலப் ஆகும். ஃபஸ்ட்டு கிளெஃப்ட்லேருந்து டெவலப் ஆகாது. அதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து ட்ரைகஸும் நமக்கு வந்து ஃபஸ்ட் ஆர்ச்சிலேருந்து தான் டெவலப் ஆகுது. ஸோ நமக்கு வந்து எக்ஸ்டர்னல் ஆடிட்ரி மியாட்டஸும் சரி நமக்கு ட்ரைகஸும் சரி ஒன்றா ஃபஸ்ட் ஆர்ச்சிலேருந்து தான் வருது. இதை முக்கியமாக நான் வச்சுக்கணும். காலோரல் ஃபிஸ்டுலா பற்றி பார்க்க போகிறோம். The abnormality of the first cleft, naturally the cleft regresses, but if the cleft persists, it creates a communication between the neck and the external auditory canal. The external opening வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா angle of mandible, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அட்ஜசண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்டெர்னோக்ளிடோமாஸ்டாய்டு மசில் வந்து இருக்கும். இது ரெண்டுத்துக்கு நடுவில் வந்து கரெக்டாக எக்ஸ்டர்னல் ஓப்பனிங் இருக்கும். இதோட இன்டர்னல் ஓப்பனிங் எங்கே இருக்கும் அப்படின்னா ஃப்ளோர் ஆஃப் த எக்ஸ்டர்னல் ஆடிட்ரி கெனாலில் இருக்கும். இஃப் ஃபிஸ்டுலா காசஸ் பெயின், டிஸ்கம்ஃபர்ட் ஆர் டிஸ்சார்ஜ் இஸ் ஃபவுண்டு அப்படின்னா நம்ம வந்து சர்ஜிக்கல் எக்ஸிஷன் வந்து இண்டிகேஷன் இதுக்கு முக்கியமாக. இந்த ஃபிஸ்டுலா முக்கியமாக எப்படி வரும் அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஆடிட்ரி கெனால் டு ஆங்கிள் ஆஃப் மேண்டிபிளுக்கு எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரோட்டிட் வழியாக வரனால நமக்கு வந்து இதில் வந்து ஃபேஷியல் நர்வும் பாஸ் ஆகுது பெரோட்டிட் பக்கத்தில். ஸோ நம்ம வந்து இந்த ஃபிஸ்டுலா ரிமூவ் பண்ண போது நம்ம ஃபேஷியல் நர்வையும் நம்ம வந்து பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மிடில் இயர் எப்படி டெவலப் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இட் டெவலப்ஸ் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் எண்டோடெர்மல் பவுச். The pouch extends laterally towards the direction of the first cleft and creates a recess known as the tubotympanic recess அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த tubotympanic recess அப்படின்னோடனேவும் நமக்கு என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னா மிடில் இயர் கிளெஃப்ட். இப்போ வந்து இந்த டியூபோடிம்பேனிக் ரீசஸ் வந்து நமக்கு வந்து எம்ப்ரியாலஜிக்கல் ஸ்டேட்டுன்னு கூட சொல்லலாம். ஆனால் மிடில் இயர் கிளெஃப்ட் அப்படிங்கிறது அதான் கம்ப்ளீட் ஃபார்ம்டு. அதான் இந்த மிடில் இயர் கிளெஃப்ட் அப்படின்னோடனே நீங்கள் வந்து இந்த ஃபஸ்ட்டு கிளெஃப்ட்டு அப்படின்னு சொல்லி நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. மிடில் இயர் கிளெஃப்ட் அப்படிங்கிறது ஒரு வெல் டெவலப்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் யுஸ்டாச்சியன் டியூப், மிடில் இயர் கேவிட்டி அண்ட் த மாஸ்டாய்டு ஆண்டம். இது எல்லாம் சேர்ந்தது தான் இந்த வந்து மிடில் இயர் கிளெஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை மற்ற கிளெஃப்ட்டோ மற்ற பவுச் கூடயோ நமக்கு வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு டியூபோடிம்பேனிக் ரீசஸ் வந்து நமக்கு வந்து ஃபஸ்ட்டு எண்டோடெர்மல் பவுச்சிலேருந்து ஃபார்ம் ஆகுது. அந்த டியூபோடிம்பேனிக் ரீசஸ் வந்து நமக்கு என்ன ஆகுது, ஃபுல்லி டெவலப்டு மிடில் இயர் கிளெஃப்டாக வந்து ஃப்யூச்சரில் ஃபார்ம் ஆகுது. When first pouch develops to form the middle ear cleft, it also encompasses the part of the mesoderm at the first and the second arch and result in formation of ossicles. அது என்கேம்பஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கொடுத்தோம்னா அது வந்து ஒன்று அரவுண்ட் அப்படின்னு சொல்லலாம். என்கேம்பஸ் அப்படிங்கிற போது எதை வச்சு அதை வந்து அரவுண்ட் சுற்றி இருக்குது அப்படின்னா மீசட் கைமல் டிஷ்யூ வந்து அன்டில் 8th month வரைக்கும் நமக்கு வந்து இந்த ஆசிக்கல்ஸ் எல்லாமே ஒரு மீசன் கைமல் டிஷ்யூவால் கவர் பண்ணப்பட்டிருக்கும். 8th month அதான் பேபி யூட்ரஸில் இருக்கிற வரைக்கும், அதுவும் முக்கியமாக 8th month வரைக்கும் நமக்கு வந்து இந்த மீசன் கைமல் வந்து அதை சுற்றி இருக்கும். ஒன்ஸ் வந்து அது டிசால்வ் ஆக ஆரம்பிக்கிறது வந்து 8th month தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கிளெஃப்ட்டு சரி இந்த பவுச்சும் சரி மீடியலாக வர்றதும் லேட்ரலாக போகிறதும் இந்த ஒரு ப்ராசஸ்னால நடுவில் இருக்க மீசோடர்ம் வந்து
கொஞ்சம் கொஞ்சமாக சுருங்க ஆரம்பிக்கும். சுருங்க ஆரம்பிக்க நமக்கு வந்து மீசன்கைமல் கண்டென்சேஷன்னால ஆசிக்கல்ஸ் வந்து நமக்கு வந்துருச்சு. அட் த சேம் டைம் நமக்கு வந்து 2த்துக்கு நடுவில் இருக்க மீசோடோம் வந்து ரொம்பவே தின்னாயிடுச்சு. இப்படி தின்னாகிறதுனால நமக்கு வந்து என்ன ஆகுது, டிம்பானிக் மெம்பரேன் அப்படிங்கிறது ஒன்று வந்து ஃபார்ம் ஆகுது. இது வந்து நமக்கு வந்து அவுட்டர் வந்து எக்டோடர்மாவும், மிடில் மீசோடர்மாவும், இன்னர் எண்டோடர்மாவும் 3 எம்ப்ரியானிக் லேயர்ஸையும் உள்ளடக்கிய ஒரு டிஷ்யூ நம்ம பாடியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிம்பானிக் மெம்பரேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா மாஸ்டாய்டு. மாஸ்டாய்டில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டெம்போரல் போனில் வந்து ஒரு பார்ட்டுன்னே சொல்லலாம் மாஸ்டாய்டு அப்படிங்கிறது. இந்த மாஸ்டாய்டில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சூப்பர்ஃபிஷியலாக இருக்கிறது ஸ்குவாமஸ் இருக்கும். அடுத்து அதுக்கு நடுவில் வந்து கார்னர் செப்டம் இருக்கும். அடுத்து வந்து பிட்ரஸ் பார்ட் வந்து இருக்கும். இந்த பிட்ரஸ் பார்ட்டில் வந்து தான் நமக்கு வந்து லார்ஜஸ்ட் ஏர் செல் ஆஃப் த பாடி இருக்குது, மாஸ்டாய்டு ஆண்ட்ரம் அப்படிங்கிறது இருக்குது. எக்ஸாம்பிளில் கேட்கலாம், ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு லைனாக ஆர்டராக ஒரு வாட்டி சொல்லுவோமா, ஸ்குவாமஸ் பார்ட்டு, கார்னர் செப்டம், மாஸ்டாய்டு ஆண்ட்ரம், மீடியல் வால் ஆஃப் த மாஸ்டாய்டு ஆண்ட்ரம் லீட்ஸ் டு ஃபார்மேஷன் ஆஃப் போஸ்டீரியர் கிரேனியல் ஃபோசா. ஆமாம், இது எல்லாமே இந்த ஒரு ஆர்டரில் தான் இருக்குது. அடுத்து கார்னர் செப்டம் இஸ் சிக்னிஃபிகண்ட் அஸ். முக்கியமாக நம்ம கார்னர் செப்டம் வந்து மீடியல் வால் ஆஃப் த மாஸ்டாய்டு ஆண்ட்ரமோட நமக்கு வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்குவாங்க நிறைய சர்ஜன்ஸ். என்ன பண்ணுவாங்கன்னா, ஆக்சுவலாக இந்த மாஸ்டாய்டு ஆண்ட்ரமோட திக்னஸும் மீடியல் வால் திக்னஸும் இந்த கார்னர் செப்டமோட திக்னஸும் ஒரே மாதிரி இருக்கும். நம்ம வந்து உள்ளே அவங்க க்ளீன் பண்ண ஆரம்பித்த பிறகு அவங்க வந்து ஒன்ஸ் வந்து ஸ்குவாமஸ் பார்ட்டை க்ளீன் பண்ணிட்டு கார்னர் செப்டத்துக்குள்ளே போது அவங்க என்ன நினச்சிப்பாங்கன்னா, இந்த தூரத்துலேயும் க்ளீன் ஆயிடுச்சு, ஆக்சுவலாக இதுவே ரொம்ப திக்காக இருக்குது, நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு விட்டுருவாங்க. ஆக்சுவலாக சில பர்சன்ஸுக்கு அந்த கார்னர் செப்டம் வந்து லைட்டாக இருக்கும், திக்காக இருக்கும். ஸோ அவங்க வந்து மாஸ்டாய்டு ஆண்ட்ரத்தையும் இந்த கார்னர் செப்டத்தையும் வந்து நம்ம வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ நமக்கு வந்து இன்கம்ப்ளீட் கிளியரன்ஸ் ஆஃப் டிசீஸ் வந்து இருக்கும். மாஸ்டாய்டு டிப்பை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். மாஸ்டாய்டு டிப் வந்து நமக்கு வந்து செகண்ட் இயர் ஆஃப் த ஏஜ் வந்து தான் ஃபுல்லாக டெவலப் ஆகும். அது வரைக்கும் நமக்கு வந்து டெவலப் ஆகுது. பர்த் டைமில் பார்த்தீங்கன்னா நமக்கு இது வந்து மாஸ்டாய்டு டிப் வந்து பேபிஸ்க்கு இருக்காது, நியூ பார்ன் பேபிஸ்க்கு வந்து இருக்காது. பட் இன்னர் இயர் அண்ட் மிடில் இயர் வந்து நமக்கு வந்து பர்த்லேயும் ஃபுல்லி டெவலப்டு இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆர்கன் ஆஃப் காட்டை கம்ப்ளீட்லி டெவலப்ஸ் அட் த 20th வீக் ஆஃப் ஜெஸ்டேஷன் அண்ட் கேன் ஹியர் டூரிங் த இன்ட்ராயூட்ரைன் லைஃப்லேயும் அவங்களுக்கு வந்து ஹியரிங் வந்து 20th வீக்லேருந்தே நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. போனி இஏசி இஸ் நாட் டெவலப்ட் அட் பர்த், ஒன்லி த கார்டிலேஜ் இஏசி வந்து டெவலப் ஆகிருக்கும். எக்ஸ்டர்னல் ஆடிட்டரி கெனால் தான் இஏசி அப்படின்னு சொன்னேன். தேர்ஃபோர் நமக்கு வந்து ஷார்ட் இஏசியாக தான் இருக்கும். ஸோ நமக்கு வந்து டிம்பானிக் மெம்பரைன் வந்து ஈஸி அசஸாக இருக்கும். நமக்கு வந்து ஹை சான்ஸ் ஆஃப் இன்ஜுரிஸ் இருக்கும். ஸோ ஹைலி கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கும். மாஸ்டாய்டு டிப் வந்து நான் முன்னாடியே சொன்னேன் 2 இயர்ஸில் தான் நமக்கு வந்து ஃபுல்லாக டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். மாஸ்டாய்டு டிப்புக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன ஃபோரமன் இருக்கும், நமக்கு மாஸ்டாய்டு ஃபோரமன். இந்த ஸ்டைலோமாஸ்டாய்டு ஃபோரமன் வழியாக தான் நமக்கு வந்து ஃபேஷியல் நர்வ் வருது. இந்த ஃபேஷியல் நர்வ் அது வழியாக எக்ஸிட் ஆகிற காரணத்தினால இன்கேஸ் நம்ம வந்து ப்ரீ ஆரிகுலர் அப்சஸை வந்து ஹேண்டில் பண்ண போது நம்ம வந்து முக்கியமாக பேஷண்ட் வந்து லெஸ் தென் 2 இயர்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ட்ரெயின் பண்ண போது ஹரிசாண்டல் சுப்பீரியர் இன்சிஷன் தான் பண்ணணும், வெர்டிக்கல் இன்ஃபீரியர் இன்சிஷன் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து மாஸ்டாய்டு டிப் வந்து ஸ்டைலாய்டு ஃபோரமனை வந்து ப்ரொடெக்ட் பண்ணலை. ஸோ நமக்கு வந்து ஃபுல்லி டெவலப்டு மாஸ்டாய்டு டிப் வந்து இருக்காது. இந்த மாஸ்டாய்டு டிப் வந்து எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, போஸ்டீரியர் பெல்லி ஆஃப் டைகாஸ்ட்ரிக் அண்ட் த ஸ்டெர்னோக்ளீடோ மாஸ்டாய்டு மசில் வந்து அட்டாச்மெண்ட் வந்து மாஸ்டாய்டில் இருக்கும். கண்டினியூஸ் புல்லிங்னால அது வந்து மாஸ்டாய்டு டிப்பாக வந்து வித்தின் 2 இயர்ஸ், பேபி பிறந்து வித்தின் 2 இயர்ஸ்க்குள்ளே ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்ல வராங்க. முக்கியமாக ஹரிசாண்டல் சுப்பீரியர் இன்சிஷன் வந்து தான் லெஸ் தென் 2 இயர்ஸ் பேபிஸ்க்கு வந்து கொடுப்பாங்க. மோர் தென் 2 இயர்ஸ்னால் மட்டும்தான் நம்ம வந்து வெர்டிக்கல் இன்ஃபீரியர் இன்சிஷன் வந்து கொடுக்கணும். இதை முக்கியமாக நான் வச்சுக்கணும். அவ்வளோதான், நம்ம வந்து கிளினிக்கல் எம்ப்ரியாலஜி ஆஃப் த மிடில் அண்ட் எக்ஸ்டர்னல் இயரை பற்றி ஃபுல்லாக பார்த்தாச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து கிளினிக்கல் அனாட்டமி ஆஃப் எக்ஸ்டர்னல் இயர் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன பேசிக்ஸ் ஆஃப் இயரும் வேறு வந்து கிளினிக்கல் எம்ப்ரியாலஜி ஆஃப் இன்னர் இயரையும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துட்டு இதை பாருங்கள். இது முக்கியமாக நீங்கள் நோட்ஸ் கூட வச்சு பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கும், நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும்.
நீங்கள் நோட்ஸ் கூட வச்சு கிளியராக பார்த்து இந்த வீடியோவையும் கூட சேர்த்து வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். நீங்கள் நீட் பிஜியாக இருந்தாலும் சரி, எஃப்எம்ஜியாக இருந்தாலும் சரி, ஐஎன்ஐசிடியாக இருந்தாலும் சரி, எதுக்கும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. தமிழில் எக்ஸ்ப்ளனேஷன் ஃபுல்லாகவே தொடர்ந்து வீடியோஸ் போட போகிறேன். நீங்கள் அதை கண்டிப்பாக பார்த்து எல்லோரும் நல்ல மார்க்கை ஸ்கோர் பண்ணுங்கள். பார்ப்போம். பாய். முக்கியமாக மறந்தாதீங்க, லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்து என்ன சாப்டர், இஎன்டி முடித்த பிறகு அடுத்து என்ன சாப்டர் கிடையாது, அடுத்து என்ன சப்ஜெக்ட் பார்க்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாச்சும் நான் தப்பாக ஏதாவது சொல்லியிருந்தாலோ, ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா கண்டென்ட் வந்து மிஸ் பண்ணியிருந்தாலோ நீங்கள் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து அது என்னென்ன விஷயம் அப்படிங்கிறதையும் அதையும் நான் வந்து ஒரு தனி வீடியோவாக நம்ம வந்து இஎன்டி சீரீஸ் முடித்த பிறகு போடலாம். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ காய்ஸ்.